வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகுதான் ஒருவர் முழுமையடைகிறார் என்று சொல்லலாம். இந்த திருமணம் மற்றும் திருமணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு அனைவரும் இருக்கும். முதல் திருமணம் மிகவும் சுவாரஸ்யமானது. அந்த திருமணம் நன்றாக முடிந்து குழந்தைகள் பிறந்து வாழ்க்கை சுமூகமாக சென்று விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதல் திருமணம் பிரச்சனையாகி விட்டதென்றால் அடுத்த திருமணத்திற்கு நாம் கொஞ்ச காலம் இடைவெளி விட்டு அடுத்த திருமணத்தை பற்றி யோசிப்போம். ஆனால் அடுத்த திருமணமும் சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை மிகவும் துன்பத்தை தரும். அதாவது நரகத்தை அனுபவிப்பது போல நேரிடும். எதையும் இருமுறை செய்ய வைக்கும் புதன்தசா புக்தி ஒரு நடப்பில் இருந்தால் அது கண்டிப்பாக மறுமண யோகத்தை ஏற்படுத்தும். புதன் லக்னத்தில் நின்றாலும் லக்னத்தை 7ல் இருந்து பார்த்தாலும் கண்டிப்பாக ஒருவருக்கு மறுமண யோகம் உண்டு. 2, 8, 3, 9, 5, 11 மற்றும் 4ஆம் இடங்களோடு தொடர்புடைய கிரக தசாபுத்திகளும் மறுமண யோகத்தை வழங்குகிறது. மனவாழ்வை முறிப்பதில் முக்கிய பங்காற்றும் 8ஆம் அதிபதி 7ல் நின்றால் மனமுறிவிற்கு பிறகு கண்டிப்பாக மறுமணம் உண்டு. திருமணத்திற்கு பிறகு மறுமணம் நடக்குமா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு என்ன விடை என்று பார்த்தால் 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பாக மறுமணம் நடக்கும். நன்றி, வணக்கம்.